Hello friends, welcome back to our channel hannasbliss. Just in case if you are watching this channel for the first time, do subscribe to the channel and hit the bell icon so that you don't miss the future updates. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு மிரர் ஒர்க் எப்படி பண்றதுங்கறத நம்ம பார்க்க போறோம். ஒரு blouse டிசைனுக்கு நம்ம தேவையான மிரர், அது கம், குந்தன் ஸ்டோன், silk thread எல்லாமே நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இத வச்சு எப்படி டிசைன் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். சோ வர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ நம்ம எங்கேருந்து அந்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறதுக்கு ஒரு லைன் போட்டிருப்போம். அந்த டிசைன் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த லைனுக்கு மேலே சரி த்ரெட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சரி த்ரெட் வச்சு நம்ம டபுள் லைன் ஸ்டிச் போட போகிறோம், செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம செயின் ஸ்டிச் இங்கே இந்த லெஃப்ட் டு ரைட் அண்ட் ரைட் டு லெஃப்ட், ஸோ இந்த மாதிரி 2 வாட்டி நம்ம போட போகிறோம். இப்போ சரி த்ரெட் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு நம்ம செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் நம்ம பிங்க் கலரில் எடுத்து வச்சுருக்கோம் த்ரெட், சில்க் த்ரெட். ஸோ அதை வச்சு இதே மாதிரி எப்படி நம்ம சரி போட்டோமோ அதே மாதிரி டபுள் சைடில் செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். டபுள் லைன் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ சில்க் த்ரெட் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீட்டாக வந்திருக்குல்ல. ஸோ இனி நெக்ஸ்ட்டு வந்து எகெயின் வந்து நம்ம ஸ்டோன் செயின் வைக்க போகிறோம். இந்த ஸ்டோன் செயின் நம்ம எவ்வளோ லென்த்துக்கு வேணுங்கிறத கரெக்டாக அளந்து அதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த கை வச்சு திருக்கையெல்லாம் எடுத்தால் அந்த ஸ்டோன் வந்து உள்ளே இருக்கிறது வெளியில் வந்துடும், ப்ளஸ் அந்த மெட்டல் டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம கரெக்டாக இதுக்குன்னு தனியாக ஒரு சிசர் வச்சு அதை வச்சு தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்தால் அது கரெக்டாக வரும். ஸோ இதில் நம்ம கம் போட்டு நீட்டாக நம்ம பேஸ்ட் பண்ணி வைக்கணும். நிறைய கம் போட்டுறக்கூடாது. அது கரெக்டாக எவ்வளோக்கு நமக்கு வேணுமோ அவ்வளோக்கு கரெக்டாக நம்ம போட்டு பேஸ்ட் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த ஸ்டோன் செயின் இருக்குல்ல, இதை நான் வந்து லைட்டாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் கம் போட்டு. இனி இதுக்கு மேலே நம்ம செக்யூர் ஸ்டிச் போட போகிறோம். அந்த ஸ்டிச் வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்டோன் விட்டு கொஞ்சம் டைட்டாக டபுள் ஸ்டாண்ட் த்ரெட் போட்டு நம்ம போட்டு டைட்டாக போட்டு விட்டுடலாம். இப்போ எகெயின் நான் சரி த்ரெட் எடுக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி சரி த்ரெட் வச்சு டபுள் லைன் போட்டு செயின் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணமோ அதே மாதிரி இப்போது நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது டபுள் லைன் செயின் போட்டு நம்ம இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த டிசைனை பார்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த பார்டரோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் மேலே அதில் மிடில் ஒரு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். அந்த பாயிண்ட்டை தான் நம்ம வந்து மிரர் பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது கம் போட்டு நம்ம மிரரை பேஸ்ட் பண்ணுறது ஒரிஜினல் மிரர். ஸோ இந்த மிரரை நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இனி இது காய்கிறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இனி வந்து இப்போ சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி இந்த கான்ட்ராஸ்ட் சில்க் த்ரெட் வந்து இல்லையா நம்ம கீழே ஒர்க் பண்ணுவோம்ல, ஸோ அதே இது 6 strands த்ரெட் எடுத்து நான் வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம வந்து இதை சுற்றி வந்து ஸ்டிச் போடணும். இப்போ எப்படின்னா இந்த ஸ்டிச்சுக்கு நம்ம ஸ்கொயர் ஷேப் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம மிரர் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் போட்டு அதை வந்து லாக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோமோ நீடில் அதுக்கு ஆப்போசிட்டில் பியர்ஸ் பண்ணி உள்ளே விட்டு நூலுக்கு த்ரெட்டுக்கு கிளாத்துக்கு உள்ளால விட்டு, ஸோ அதுக்கு சைட்லேயே திரும்ப வெளியில் எடுத்து எகெயின் வெளியில் எடுத்த நூல்லேருந்து ஆப்போசிட்டில் நம்ம போடுவோம். ஸோ இதுதான் அதோட ப்ரொசீஜர். நம்ம எங்கேருந்து த்ரெட் எடுக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம போய் பியர்ஸ் பண்ணி த்ரெட்டை உள்ளே விடணும். பக்கத்துலேயே திரும்பவும் எடுத்து திரும்ப ஆப்போசிட்டில் எடுத்து உள்ளே விடணும். இதே தான் கண்டினியூ பண்ணி அந்த சர்க்கிள் மிரருக்கு மேலே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம அதை எடுத்துடுவோம். ஸ்கொயர் ஷேப்பில் அதை நம்ம அப்படியே கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்துடணும். அந்த ஸ்கொயர் கம்ப்ளீட் பண்ண அந்த ஃபினிஷிங் லுக். ஸோ இதுக்கு மேலே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் ஸ்கொயர் போட போகிறோம். ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு இதே ஸ்டிச் வந்து கொஞ்சம் டில்ட் பண்ணி போட போகிறோம். ஒரு ஸ்கொயரை நம்ம நார்மலாக அடிக்க வைக்கும்போது எப்படி இருக்கும், ஒரு ஸ்கொயருக்கு மேலே இன்னொரு ஸ்கொயர் அடிக்க வைக்கும்போது கொஞ்சம் அந்த பாயிண்டோட எட்ஜஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்ல,
அதே ஒர்க்கு தான் இதில் வரப்போகுது. அதாவது ஒரு ஏற்கனவே இருக்க ஸ்ட்ரைட் அந்த ஸ்கொயர் அதுக்கு உள்ள ஒரு லைனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ரைட்லேருந்து நம்ம வெளியில் நூல் எடுத்துகிட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது அதை பியர்ஸ் பண்ணி லெஃப்ட்டில் அந்த லைனோட ரைட்லேருந்து எடுத்துகிட்டு லெஃப்ட்டில் எண்டில் நம்ம பியர்ஸ் பண்ணி உள்ளே விடுவோம். ஸோ இதே தான் கண்டினியூ பண்ணி 4 சைடுக்கும் நம்ம பண்ணுவோம். அடுத்தது இதுக்கு மேலே இன்னும் திரும்ப அதுக்கு அடுத்த ஸ்கொயர், அதுக்கு அடுத்த ஸ்கொயர், இப்படி நம்ம ஒரு 4-5 ஸ்கொயர்ஸ் கொஞ்சம் திக்காக போட்டால் தான் நமக்கு வந்து அந்த அந்த ஃப்ரேம் லுக் நமக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு ஒரிஜினல் மிரர் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நார்மலாக நம்ம பிளாஸ்டிக் மிரர் எடுக்கும் போதெல்லாம் அது சீக்கிரம் வளைஞ்சிரும், அதுலேருந்து வெளிலெல்லாம் வந்துடும். இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம போடுறதுனால கண்டினியூஸாக நிறைய டில்டட் ஸ்கொயர்ஸ் நம்ம போடுறோம். இல்லைன்னா நமக்கு ஒரு 4-5 ஸ்கொயர்ஸ் போட்டாலே போதும், ஒரு 2-3 போட்டால் கூட போதும், கம்மியான ஒரு சின்ன சைஸ்னால். இது கொஞ்சம் பிக் சைஸில் இருக்கிறதுனால இன்னும் நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப்ஸை கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறோம். த்ரெட் வச்சு நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து நார்மலாக லாக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். இனி அந்த ஷேப் நம்ம கொண்டு வரணும். இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு மேலே சர்க்கிள் ஷேப்பு மேலே ஸ்கொயர் ஷேப்பு த்ரெட் போட்டு லாக் பண்ணியிருக்கோம். இனி அதை நம்ம சர்க்கிள் ஷேப் ஃப்ரேம் மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா உள்ளேருந்து த்ரெட் எடுத்து வெளியே, அதாவது இந்த மிரருக்கு வெளியில் இந்த த்ரெட் எடுத்து இந்த த்ரெட்டுக்கு உள்ளாலோடையே நீடில் விட்டு மிரருக்கு உள்ளால கொண்டு போய் அதுக்கப்புறமா அங்கேருந்து வெளியில் டோட்டலாக அந்த த்ரெட்டையும் சேர்த்து நம்ம எல்லாம் போட்டிருக்கோம்ல நிறைய த்ரெட், எல்லா த்ரெட்டையும் மொத்தமாக சேர்த்து வெளியில் எடுத்து எகெயின் நூலுக்கு அந்த துணிக்கு உள்ளால விட்டு டைட் பண்ணுறோம். ஒரு செயின் ஸ்டிச் கண்டினியூஸாக போட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அது போட்டு நம்ம கண்டினியூஸாக டைட்டாக பக்கத்தில் இது போடும்போது நம்ம பக்கத்துலையாட்ட ஸ்டிச் போடணும். அப்படி போடும்போது தான் நமக்கு டைட்டான ஒரு ஃப்ரேம் கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் அந்த ஊரில் இருக்க நூல் வந்து ரொம்ப தெரிய தொடங்கிடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், பக்கத்துலையா இந்த ஸ்டிச்சு போடும்போது நமக்கு டைட்டான ஒரு ஃப்ரேம் கிடச்சிடும். ஸ்டிச்சு அப்படியே கம்ப்ளீட் பண்ணி ஒன்றா நம்ம ஸ்டெப்பாக முடிச்சு ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து அப்படியே எண்ட் பண்ணி முடிக்கணும். இப்படி தான் இருக்கும். நம்ம ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இது ரெடிமேடாக கூட கிடைக்குது, பட் நம்ம ஸ்டில் இருந்தாலும் நம்ம இது மாதிரி நம்மளாக பண்ணுறது நல்லாயிருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இனி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஜரி த்ரெட் எடுத்து நம்ம இதை சுற்றி இந்த ஒர்க்குக்கு சுற்றி வந்து ஒரு சிங்கிள் லைன் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதை நம்ம கொடுத்துட்றோம். அதுக்கப்புறமா ஸ்டோன் செயின் ஒர்க் கொடுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த சர்க்கிளில் எவ்வளோக்குன்னு நம்ம மெஷர் பண்ணி அதை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டோன் செயின் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். நார்மலாக இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கம் வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பட் நிறைய இந்த மாதிரி மெட்டல் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய கம் யூஸ் பண்ணோம்னா சீக்கிரமாக அது கலர் மாறிடும். அந்த துணியையும் கருத்து அந்த இடத்த ஒரு மாதிரி அசிங்கம் பண்ண அந்த டிசைனே நாசம் பண்ணிடும். ஸோ அதனால அந்த ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம் யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச்சஸ்லேயே நம்ம அதை லாக் பண்ணுறதுக்கு பெட்டர். இப்போ ஸ்டோன் செயின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி வந்து கம் அப்ளை பண்ண போகிறோம். இந்த நம்ம கொடுத்துக்க மிரர் ஒர்க் இருக்கு இல்லையா, இதை சுற்றி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இதை குந்தம் வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 4 பிளேசஸ்லேயும் கம் வச்சு 4 குந்தன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா இன் பிட்வீன் தான் நம்ம ஃபில் பண்ணோன்னா அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம மெதுவாக ஒன்றா வச்சுட்டு வந்துடலாம். ஒரே டைமில் எல்லா கம்மும் அப்ளை பண்ணிட்டோம்னா நம்ம அதை ஃபில் பண்ணி வரதுக்கு முன்னாடி காஞ்சிடும். ஸோ மெதுவாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம குந்தன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வைக்கும்போது கொஞ்சம் ஷேப்ஸ் கரெக்டாக வச்சு பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக வந்துடும்.
இந்த குந்தன் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக வாங்கணும். ஏன்னா அந்த குந்தனும் இந்த மாதிரி மெட்டல் செயின் போல தான் அந்த ஸ்டோன் செயின் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ நமக்கு வாங்கப்போ ஒன் டைம் வாங்கும்போது அது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் வாங்கணும்னா தான் அது லாங் டைமுக்கு அது கருக்காது, அது சீக்கிரமாக அதோட சரி அந்த குவாலிட்டி நல்லா இல்லாமல் இருக்காது, கரெக்டாக இருக்கும். ஸோ அதை பார்த்து வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து நல்ல குவாலிட்டியில் வாங்கணும். இந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கொடுத்ததுலாம் ட்ரை ஆயிடுச்சு. இனி நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது ஆட்டு நம்ம வந்து ஒரு 3 ஆட்டு ஒரு மேலே அந்த கீழே 2 பிளேசஸில் வந்து நெக்ஸ்ட் ஒரு 3 குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணி வேற ஒரு ஷேப்பில் ஒரு லீஃப் ஷேப்பில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் ப்ரோசஸ் சேம் அந்த கம் வச்சு அரேஞ்ச் பண்ணி ஒன்றுன்னா நம்ம இந்த குந்தன்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எப்போவுமே நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் தொடங்க முன்னாடி இந்த மாதிரி குந்தன்ஸ் ஆர் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒர்க் பண்ணால் தான் அதெல்லாம் அசையாது. இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது அது வெளியில் வந்துடும், இல்லை அசைஞ்சிடும், ஷேப் மாறிடும், நல்லா இருக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம தின் ஜர்தோசி எடுத்து நம்ம இதில் ஒர்க் பண்ண போகிறோம். இது வேறு நிறைய டைப்ஸ் ஜர்தோசி இருக்குது. இதில் வந்து நான் யூஸ் பண்ணுறது தின். இந்த குந்தன் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை சுற்றி நம்ம வந்து அதை விட சின்ன ஷேப், அது கரெக்டாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி உள்ள ஷேப்பில் உள்ள ஜர்தோசி யூஸ் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜர்தோசி நான் எடுத்து இப்போ ஒர்க் பண்ண போகிறேன். நான் நீடிலே பண்ண போகிறேன். ஸோ நீடில் நான் அந்த ஜர்தோசி கலர்லேயே த்ரெட் எடுத்திருக்கேன். லைட் அந்த க்ரீன் கோல்டு கலரில் ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு நான் கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணி கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் அந்த குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த 3 குந்தன் வச்சு ஒரு லீஃப் ஷேப் எடுத்தோம்ல, அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு குந்தனுக்கும் நான் தனித்தனியாக ஜர்தோசி கொடுக்காம கண்டினியூஸாக நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு குந்தன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் போகும்போது அதை கர்வ் பண்ணி நெக்ஸ்ட்டில் போய் ஸோ அப்படி நான் வந்து 3யுமே சேர்த்து ஒரே அந்த கண்டினியூஸாக அது ஒரே லைனில் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்னென்னா ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே நம்ம என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணும்போதும் ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே கொண்டு வந்து கரெக்டாக முடிக்கணும். மேலே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி இங்கே கீழே இருக்க இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற எல்லா ஸ்டோன்ஸ்க்கும் நான் வந்து ஜர்தோசி வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட் இல்லாமல் கர்வ் பண்ணி நான் முடிக்க போகிறேன். அந்த ஒர்க் தான் பண்ண போகிறேன். இப்போ ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. இனி ஒரு வாட்டி கூட நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பார்டருக்கு மேலே வந்து எல்லோ கலர் சில்க் த்ரெட் எடுத்து அது வந்து 6 ரன்ஸில் நான் நீடில் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு பக்கத்தில் ஒரு குட்டி குட்டி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு வைக்க போகிறேன். ரொம்ப க்ளோஸில் இல்லை, பட் கொஞ்சம் கேப் விட்டு சின்னதாட்டு நான் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு வைக்க போகிறேன். சரி, எப்போவுமே நம்ம ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணும்போது எப்படியுமே நம்ம ஆரி ஒர்க், இந்த ஒர்க்கெல்லாம் த்ரெட் ஒர்க்கெல்லாம் மகம் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது காஸ்ட்லியாக தான் பண்ணுவோம். ஸோ அது ஒரே ஒரு பட்டு சாரிக்காக இல்லை ஒரே ஒரு சாரிக்காகன்னு பண்ணாமல் ஒரு 2-3 சாரீஸ்க்கு கான்ட்ராஸ்ட்டாக நம்ம வந்து மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், நமக்கும் அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சாரிக்கு அவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 சாரீஸ்க்கு காமனாக ஒரு ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம அதில் இருக்கிற அந்த கலர்ஸை தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நான் இதில் பிங்க் எடுத்திருக்கேன், ப்ளஸ் இப்போ எல்லோ கலர் தான் எடுத்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் பக்கத்தில் நான் போட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரேன் மெதுவாக. இப்போ நான் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் சரி த்ரெட் யூஸ் பண்ணி அதுக்கு நான் அதை சுற்றி ஃப்ரெஞ்ச் நாட்ஸை சுற்றி ஒரு சர்க்குலர் ஷேப்பில் ஹாஃப் சர்க்கிள் ஷேப்பில் நான் வந்து சின்னதாக அது ஒரு சின்ன குட்டியாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து அந்த எல்லோ கலரையும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறது மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம டிசைனோட ஃபைனல் அவுட்புட். இதை நீங்கள் ஸ்லீவ் டிசைன்ஸ் போடலாம், ஆர் போட் நெக் போட்டு மிடில் ஆஃப் த பேக் நெக் போடலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.